அஸ்ஸலாமு அலைக்கும். முபாரக். சொல்லுங்க, பேர சொல்லிக்கிறங்க. முபாரக். ஊர் வேற ஊரா இருந்தா அதையும் சொல்லிக்கலாம். திருப்பத்தூர். சரி. இப்ப மது அருந்துதல், விபச்சாரம் செய்தல், வட்டி வாங்குதல் இதெல்லாம் ஹராம். அதுபோல சீரட் கொடுத்த புகைப்பிடித்தல் இது ஹராமா அல்ல மக்ரூவா? இதுல நோம்பாளிய கூட நோன்பு திறந்துட்டு பேச்சம்பளத்துக்கு அடுத்தபடி சிகரெட் தான் வைக்கிறாங்க. சரி சரி. அப்புறம் ஒன்னொரு தொழுகையாளி கூட அந்த சிகரெட்டை அடிக்கிறாங்க. தக்க ஹதீஸ் குர்ஆன் விளக்கம் சொல்லுவோம். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, மது, சூது, வட்டி இதெல்லாம் ஹராம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த புகைப்பிடிக்கிறது ஹராமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. அல்ல மக்ரூஹாண்டு. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா, மது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, அதனால ஹராம்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. வட்டி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, வட்டி ஹராம் தான் அடிக்க சொல்லிட்டு போயாச்சு. இப்ப உள்ள இந்த சிகரெட் பீடிலாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. சுருட்டு, சிகரெட்டு, பீடி, ஹுக்கா, கஞ்சா கூட இருந்துச்சு. இந்த ஹுக்கா, இந்த உரி, அந்த மாதிரி புகையா அடிக்கிறது இல்ல. அப்ப இது ஹதீஸ்ல இருக்காது. தேடி பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல பார்த்தாலும் சிகரெட் இருக்காது. சிகரெட்டுங்கிறத நேத்து கண்டுபிடிச்சிருக்கும் போது அந்த சொல்லு எப்படி குர்ஆன்ல இருக்கும்? இருக்காது. பீடிங்கிறது நேத்து கண்டுபிடிச்சிருக்கும் போது அது எப்படி ஹதீஸ்ல இருக்கும்? குர்ஆன் பூரா தேடினாலும் பீடி சிகரெட்டுங்கிற வார்த்தையே இருக்காது. ஹதீஸ்ல பூரா தேடினாலும் பீடி சிகரெட்டுங்கிற வார்த்தையே இருக்காது. அப்படின்னா இஸ்லாம் முழுமையான மார்க்கம் இல்லையா நினைச்சிடக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, எது அந்த காலத்துல இருந்துச்சோ அதை தெளிவா இஸ்லாம் சொல்லிருச்சு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இப்ப இந்த பீடி சிகரெட் எல்லாம் வரும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். அதே நேரத்தில் அந்த காலத்திலே பீடி சிகரெட் சொல்லியிருந்தான்னு வைங்க, அந்த ஆளுக்கு சிந்த பிச்சுக்கிடுவாங்க. இல்லாத காலத்துல பீடி சிகரெட் குடிக்காது என்ன அந்த ஆளுக்கு என்ன வழங்கு? பீடி சிகரெட் இல்ல சஹாபாக்கள் காலத்திலேயே பீடி சிகரெட் சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியும். சொல்லி இருந்தா அவங்களுக்கு வழங்கிருக்காங்க. லூசு என்ன இருந்தாலும் சொல்றாருன்றாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி பைத்தியம் இருந்தாங்க. அப்ப இதையும் சொல்லி இருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிருக்கும். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எது இருந்ததோ அதை குறிப்பிடுகிறான், எது இல்லையோ இனிமேல் உண்டாகுமோ அதையெல்லாம் ஒரு பொதுவான அளவுகோல்ல சொல்லி போயிருவான். பொதுவான ஒரு ரூல்ஸ் சொல்லி அதுக்குள்ள அடக்கிட்டு போயிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குல்லு முஃப்திரின் வ முஸ்கிரின் ஹராம். எது எல்லாம் கேடு தரக்கூடியதா இருக்கிறதோ, எது எல்லாம் போதை தரக்கூடியதா இருக்கிறதோ அது எல்லாம் ஹராம், பொது. நீ அந்த காலத்துல இருந்தது வெறுமனே திராட்சை பழத்துல இருக்கிற சாராயம் மட்டும்தான் அந்த காலத்துல இருந்துச்சு. பேரிச்சம்பழத்துல உருவாக்குற கல்லு தான் அந்த காலத்துல இருந்துச்சு. பேரிச்ச மரத்திலிருந்து இறக்குற கல்லு தான் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப என்ன விஸ்கிங்கிறான், ஜின்னுங்கிறான், ரம்முங்கிறான், ஒயினுங்கிறான், இலவுங்கிறான், இப்படி எத்தனையோ வகைகள் உண்டாகி போச்சு. அப்ப இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டக்கூடாதுல. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் போதை தருகிறதோ அது ஹராம், எதெல்லாம் கேடு தருகிறதோ அது ஹராம். புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கைகளை கொண்டு உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். குர்ஆனுடைய கட்டளை பொது. இதுக்குள்ள எல்லாம் அடங்கிக்கிறோம். எது சொல்லப்படலையோ பார்க்க வேண்டியது. இதை திண்டா நமக்கு இடைஞ்சல் வருமா, நமக்கு அழிவு வருமா, நமக்கு நோய் வருமா, நமக்கு புற்றுநோய் வருமா, நமக்கு இதய நோய் வருமா, நிறுத்திக்க ஹராமு. இதான் அளவுகள். அதனால பீடி சிகரெட்னு குர்ஆன்ல இல்லாம இருக்கலாம். எப்படி இருக்குது? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, வலா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கரங்களை நீங்கள் அழிவில் கொண்டு போய் போட்டு விடாதீர்கள். அதாவது உங்களை கொண்டு நீங்கள் அழிச்சுக்கிறாதீங்க. இப்ப நீங்க புகைப்பிடித்தலை பத்தி போய் ஒரு டாக்டர்கிட்ட கேட்போம், ஒரு சயின்டிஸ்ட கேளுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல சத்து அப்படி சொல்லுவாரா? 10 வயசு திரும்பி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? ஆன்மை போயிரும், புள்ள உண்டாவாது உனக்கு, புள்ள கொடுக்கிற பாக்கியம் போயிரும், உனக்கு கேன்சர் வந்துரும், இதய நோய் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், இது மாதிரியான பல ஆயுள் குறைஞ்சிரும், முதுமை தோற்றம் வரும், இது மாதிரியான கேடுகள் வரும் எல்லாருமே சொல்றாங்க. எந்த ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப டீ குடிக்கிறது இருக்கு, ஒரு காலத்துல கெடுதிட்டாங்க, இப்ப இதய நோய்க்கு நல்லது குடிங்கிறாங்க. அப்படியான கருத்து வேறுபாடு சிகரெட் பீடி எந்த காலத்துல சொல்லப்பட்டுச்சா? எப்ப காட்டாலும் கெடுதி தான் சொல்றாங்க. அது கெடுதிதான். குடிக்கிறவனுக்கு மட்டும் கெடுதி இல்ல, பக்கத்துல இருக்கிறவனுக்கு கெடுதி. ஆனா இஸ்லாம் என்னப்பா சொல்றது? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நம்ம நாட்டில் உள்ள சுப்ரீம் கோர்ட் சொல்லுது.
ஒரு காபீர் கவர்மெண்ட் உத்தரவு போடுது, பொது இடத்தில் குடிக்காத, நீ நாசமா போனாலும் போ, அடுத்தவனுக்கு எடுக்காத என்று சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப இது ஹராம் தான். கெடுதி தருதுங்கிறது கன்ஃபார்மா இருக்கும் பொழுது கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். மக்ருஹு தஹ்ரீமு தன்சீஹி இந்த வார்த்தையெல்லாம் குர்ஆன்ல உள்ளதெல்லாம் கிடையாது, ஹதீஸ்ல உள்ளதெல்லாம் கிடையாது. மார்க்கத்துல ஹலால் இருக்குது, இல்லன்னா ஹராம் இருக்கு, அவ்வளவுதான். அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதது. அதனால இத மக்ருஹ்ங்கிற ஒரு வெரைட்டி இஸ்லாத்துல கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல மக்ருஹ், அப்புறம் மக்ருஹ்ல தஹ்ரீமு, அப்புறமேல தன்சீஹி இப்படிலாம் சொல்லித்தான் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சு விட்டாங்க. எஸ் நோ தான் இஸ்லாத்துல. செய்யலாம், செய்யக்கூடாது, அவ்வளவுதான். செய்யலாம்னா ஹலாலு, செய்யக்கூடாது ஹராம். அப்ப இது கெடுதல் தான் ஹராம் முடிஞ்சு வச்சுக்காத. அது அவர் இன்னொன்னு கேட்கிறாரு, நோன்பு திறந்தவங்க அதான் போய் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஹராம்னா அப்ப இந்த நோன்பு பக்குவப்படுத்தல அர்த்தம். மற்ற நேரத்தில் செய்வதை விட நோன்பு ஒரு மனிதனை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி நோன்பு அவனை ஒரு மேலே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலன்னா இன்னும் கொஞ்சம் குற்றவாளி ஆகுறான், தவிர்த்துக் கொள்ளணும். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அது இருக்குமே, உலகமே இஸ்லாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க, உலகமே சேர்ந்து இப்ப எதிர்க்கிறாங்க. வேணாம், இப்ப மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல குடிக்கக்கூடாது. விமானத்தில் இப்ப அனுமதி கிடையாது, முதல்ல அனுமதிச்சாங்க, விமானத்தில் கிடையாது. மேலை நாடுகள்ல எந்த நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி நம்மளை கெடுத்தானு கூட அவங்க எல்லாம் தடுத்து விட்டாங்க. அப்ப நல்லா தெரியுது, அனுபவிச்சு பார்த்து அவ்வளவு பெரிய கெடுதின்னு அதை விட்டுறணும். அடுத்து நம்ம மாற்று மத சகோதரர் வந்திருக்காருங்க, அவங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு.